நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி 62வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இதில் முக்கியமான முதல் வீடியோவில் 62ல் 2 சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் மெயினாக. இதில் ஆஞ்சநேயர் இது நான் எப்பயுமே காலையில் பூஜை பண்ணும்போது இன்றைக்கி என்ன டாபிக் பேசும்போதுன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட் வரும். அதுக்காக தான் பேசுகிறேன். அது இந்த மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயர்லாம் வியாசராஜ பிரதிஷ்டன்னு சொல்லியிருக்கு. இப்போ திருப்பதி ரிலேட்டட் இந்த சப்ஜெக்டு. வியாசராயர்னு ஒருத்தர் பெரிய மகான், அவர் மாத்துவ மகானவர். அவர் திருப்பதிக்கு வர்றார். எப்படின்னா கிருஷ்ணதேவராயர் பீரியடில் நடந்தது இது. அந்த பீரியட் கிருஷ்ணதேவராயர் பீரியடில் கிருஷ்ணதேவராய பெரிய சக்கரவர்த்தி. அவரால் தான் இந்து மதம் தழைத்தோங்கி தென்னாட்டில் பல இடத்த கான்கர் பண்ணுறார். அவர் ஆந்திராவிலேருந்து ஆரம்பித்து கர்நாடகா, தமிழ்நாடு நிறைய இடத்துல பண்ணியிருக்கார். அவரால் நிறைய கோவில்கள் கட்டப்பட்டது, நிறைய கோவில்கள் திருப்பணி பண்ணப்பட்டது. ராமானுஜ காலத்தவர், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் 2 முறை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கனகாபிஷேகம் பண்ணியிருக்கார். நல்ல ஞாபகங்க. 2 முறை அவர் மனைவி 2 மனைவி 2 தடவை கனகாபிஷேகம் பண்ணியிருக்கார் பெருமாளுக்கு. அந்த மாதிரிலாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ரிப்போர்ட் போகிறது அவருக்கு. திருப்பதியில் அங்கே இருக்கிற வேலை செய்யக்கூடிய வைஷ்ணவர்கள்லாம் அதான் சுவாமிக்கு பூஜை பண்ணுறவா. அவள் நிறைய தப்பான வேலைகளில் ஈடுபடுறான்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் அப்பாயிண்டட் ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணுறார் கிருஷ்ணதேவராயர். ஸோ இப்போ சந்திரபாபு நாயுடு பண்ணுற மாதிரி தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிருஷ்ணதேவராயில் கொடுக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள், வைர ஆபரணங்கள் ப்ளஸ் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் மிஸ்ஸிங் அங்கே திருப்பதியில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு என்ன பிரமாணம்னா, வெங்கடநாத விஜயம் ஒரு புத்தகம் அதில் போட்டிருக்கு. வேணுகோபால்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த புத்தகம் நான் வச்சுருக்கேன். அதை அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஜஸ்ட் இமேஜின் பனிஷ்மெண்ட், சிவியர் பனிஷ்மெண்ட்டு கனாட் இமேஜின். யார் என்ன பண்ணியிருக்கா, அங்கே இருக்கிற பட்டாச்சாரியாரெலாம் அந்த காலத்தில் அந்த பெருமாளுடைய பாத்திரங்கள்லாம் எடுத்து தாசிகளுக்கு கொடுத்துட்டா. அந்த காலத்தில் கோபுரை சுற்றி தாசி வீடு நிறையா இருந்திருக்கு, அவளுக்கு கொடுக்க. அப்போ கண்டுபிடிச்சி எஸ் ஹூவர் கமிட்டட் த மிஸ்டேக். எனக்கு உப்பு கண்டம் போட்டார். எப்படின்னா, இந்த கையை கை மட்டும் வெட்ட மாட்டா, லைட்டாக கீறிட்டு இந்த தோல் அப்படியே எடுத்துருவா 2 சைட்லேயும். அதில் மிளகா அப்படியும் உப்பையும் போட்டுருவா. இது நடந்துருக்கு திருப்பதியில். கிருஷ்ணதேவராயர் பிள்ளை நடந்தது. அத்தாரிட்டி இருக்குது, இதுக்கு கல்வெட்டு ஆத்தாரும் இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டாருன்னு. ஸோ அதனால் பல பேர் இறந்து படுறா. அந்த மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட். கால்லேயும் பண்ணிவிடுவா, கையிலையும் பண்ணிவிடுவா. சில பேர் பயந்து ஓடி போயிட்டா. நிறைய வைஷ்ணவர்கள் அந்த திருப்பதியிலே இல்லை. ஸோ திருப்பதி 0 வைஷ்ணவசம் கூட ஆகிடுது. அப்போ என்ன செய்கிறா கிருஷ்ணதேவராயர், வியாசராயர்ன்ற மகான் கர்நாடகாவிலே ஆக்சுவலி 17 வருஷ காலம் அவர் கண்ட்ரோல் வந்தது. மாத்வா கண்ட்ரோல். இப்போ திருப்பதியில் போய் மாத்வா அப்படி வந்தால் நமக்கு தோணும். நமக்கு எப்போ வந்தால் வியாசராய பேரெல்லாம் வர. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன், ரொம்ப நல்ல மனுஷர், பெரிய ராமரை வழங்குறவர். அவர் ராமரை கிருஷ்ணா தான் பூஜை பண்ணியிருந்தார் அவர். சரி, ராஜா சக்கரவர்த்தி சொல்லும்போது என்ன செய்யுது, சரி பண்ணுறார். ஒரு பல வருஷங்கள் ஆறுது, 10, 15 வருஷம், 17 வருஷம் ஆகிடுறது. அந்த நேரத்தில் என்ன ஒரு இந்த பௌராணிகர் கதை சொல்லுவா இல்லையா, கோவிலெல்லாம் கதை சொல்லுவா. அவள் வியாசராயிட்ட முறையிடுறா. தென்னாட்டில் இந்த திருச்செந்தூர்லாம் நிறைய முருக உபாசனை ஆகிடுத்து. எங்கே பார்த்தாலும் வீரமிக்க கடவுள் சைவத்தில் முருகர் வந்துடுறாருப்பா. ஸோ நமக்கு டவுன் ஆகிடுத்து. நமக்கு வைஷ்ணவத்துலேருந்து வீரமிக்க கடவுளே இல்லை. அப்போ என்ன செய்யணும், அப்போ ஆஞ்சநேயரையை நம்ம கொண்டக்கூடாது. அப்போ ஆஞ்சநேயர் கோவிலை தென்னாட்டில் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோவில் கிடையாது. சுசீந்திரம் ஏதோ 1-2 பிளேஸ் தான் இருந்தது தவிர எங்கேயுமே ஆஞ்சநேயர் கோவில் கிடையாது. வியாசராயர்கிட்ட இந்த பௌராணிகர் சொல்லும்போது வியாசராயர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர்கிட்ட அதாவது தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், வித்யாதரர், வானரர், நரர். வானர வகுப்பை சேர்ந்தவர் தான் ஆஞ்சநேயர். நரனுக்கு முன்னாடி. ஸோ அவர் எப்படி நம்ம பெருசாக பண்ண முடியும் அப்படின்ட்டார். அப்போ ஓடி நிஜமாக நடந்தது திருப்பதியில் இது. அப்போ ஓடி சமயக்கட்டில் ஓடி வியாசராய மடத்தில் ரிப்போர்ட் பண்ணுறா. என்னென்ன, ஒரு பெரிய மந்தி உட்காந்துருக்கு சமயக்கட்டில் அப்படியா நம்ம இதில் வரவே வராது, குழந்தையே இல்லையே இங்கேன்றாரு. போய் பார்த்தா பிரம்மாண்டமான மந்தி அந்த சமயக்கட்டில் தான் உட்காந்துட்டு அவர் பார்க்குறது. பார்த்தோன்னே இவர் உடனடியாக நமஸ்காரம் பண்ணிட்டார் வியாசராயர் அவருக்கு.
அப்பா நான் பண்ணிந்த மாருதி நான் வந்து பண்ணி தப்பு, நான் வந்து என்னுடைய அறியாமை, நான் வியாசராய பெரிய மகான், அவர் மன்னிப்பு கேட்குறாரு மாருதி கிட்ட, நான் பண்ணிந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய தட்டு, இது ஓலை தட்டு, இது அந்த மூங்கில் தட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஏரியாவில் சக்கரை பொங்கல் வடை அதெல்லாம் வச்சு பழங்களை வச்சுருக்கார். அதில் ஒரு பழத்தை எடுத்துக்கிறார் அந்த மந்தி, வந்தது ஆஞ்சநேயர் எடுத்துட்டு அப்படியே வியாசராயர் மடத்து வாசல் போய் மறைஞ்சு போயிடுறார். ஸோ அன்னைக்கு இரவே கிருஷ்ணதேவராயரை பார்க்கணும்னு நெக்ஸ்ட் டே போய் பார்க்குற, என்னை விட்டுடுங்க இது வரைக்கும் நான் இருந்து போதும். அப்போ கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணோம் அப்படின்போது ஒரு ஐயங்கார் குடும்பங்களுக்கு போய் யாருமே இல்லை, கிடையாது, எல்லாம் ஓடிப்போட பயந்து ஓடி போயாச்சு எல்லாருமே. ஸோ ஒரே குடும்பம், நல்ல குடும்பம் இருக்குது, அவள் அப்பா, அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது, அந்த பையனை மட்டும் வைஷ்ணவத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்லி தனியாக வேத பாடசாலையில் படிக்க வச்சு அவனை ட்ரெயினப் பண்ணி அந்த பையனை தான் கொண்டு வரான். இங்கே திருப்பதிக்கு முதல்ல அந்த பையன் வரான் ஆஃப்டர் 17 வருஷம் கழிச்சு கேப்பில். ஸோ அது அந்த இதில் வந்து சைவ ஆகம மாட்டம் வைஷ்ணவத்திலேருந்து வைகானசம் இருக்குது, பாஞ்சராத்திரம் 2 ஆகமம் இருக்குது. ஸோ இந்த பாஞ்சராத்திர ஆகமம் எக்ஸாக்டாக தெரியல எனக்கு, பாஞ்சராத்திர ஆகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து திருப்பதியில் பண்ணோன்னு அந்த ஆகமத்தை படிக்க வைக்கிறான் அந்த குழந்தைய, நல்ல ப்ரில்லியண்ட்டாக பையன் இருக்கான். அதை இன்டர்வியூ பண்ணி அவனை அப்பாயின்ட் பண்ணிடுறேன். அப்படி தான் ஆரம்பிக்கிறது திருப்பியும். இந்த வியாசராயர் என்ன செஞ்சார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா ஆஞ்சநேயர்கிட்ட, அப்போ வந்து ஹீட்டுக்கு பிரதிஜை வந்து சவுத் எண்டு போய் அங்கேருந்து 108 கோவில் கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிறார். ஸோ வியாசராயர் ஒவ்வொரு இடமா வரார். அந்த மாதிரி வரும்போது இங்கே கேளம்பாக்கம் இருக்கு, கிளாம்பாக்கம் தான் சொல்கிறது, கேளம்பாக்கம், அதாவது ஜூக்கு பக்கத்தில், பண்டலூர் ஜூ பக்கத்தில் ஒரு ரோடு போகும், அது நேராக கேளம்பாக்கத்துக்கு போகும். அது மாதிரி போகும்போது அந்த இடத்துல கேளம்பாக்கம் ஒரு மலை இருக்கும், அந்த மலை மேலே ஒரு இது காரெல்லாம் போகலாம், அதுக்கு படிக்கட்டு வழியாக போகலாம். இந்த சிங்கப்பண்ணை சீரியலில் கூட அந்த மலையை எடுத்திருப்பான், அந்த கோவிலையே எடுத்திருக்கான். ஸோ அது மேலே ஏறி போகலாம். அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் இப்படிதான் இருக்கும். வியாசராய பிரதேசம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா சைடு போஸ்டர் தான் இருக்கும், ஒரு கையில் சௌகந்திக இதெல்லாம் வச்சுருக்க மாட்டார், கதாயத்தை வச்சுருக்க மாட்டார். இது சௌகந்திக புஷ்பம்னு சொல்லியிருக்கு, தாமரை புஷ்பம் மாட்டம் இருக்கும், ஒரு கையில் அபயம் காமிக்கும், பால் இப்படி சுற்றி வராமல் இருக்கும். எனக்கு நான் பார்த்த இடம்லாம் சொல்லிடுறேன். அந்த இதில் கேளம்பாக்கத்தில் இருக்குது, அந்த மலை மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கே காக்குளூர் ஆஞ்சநேயர், அப்புறம் அவர் வியாசராய பிரதிஷ்டை. வியாசராய் இங்கே வரும்போது ஒரு பாறை மேலே படுத்துக்கிறார் ராத்திரி. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், அந்த பாறையை திருப்பி போட்டு நான் இருக்கேன்றார் அவர்கிட்ட. ஸோ அது திருப்பி போட்டு பார்த்தா உள்ள அதில் தெரியுறது ரேகை. அதே மாதிரி செதுக்கி வச்சு பண்ணான் அந்த இது. அதே மாதிரி நல்லாட்டூர் இருக்குது, திருத்தணி போகிற வழியில் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் மனைவியோட கனவுல வந்து நீ வாங்க கூப்பிட ஒன்று என் ஐஷம்போன்னா சரின்னு சொல்லிட்டு நல்லாட்டூர் ஆஞ்சநேயர், அது வந்து ப்ரௌன் கலர் ஸ்டோனாக இருக்கும், கருப்பாக இருக்குது கல். அந்த நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜுக்கு தாண்டி போனால் அது அந்த நகரிக்கு போகிற இது. அங்கே வந்து ஆதிசங்கரை விசிட் பண்ண ஒரு கோவில் இருக்குது. அங்கே அன்னபூர்ணி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, புக்கைன்னு பேர். நல்லாட்டூரில் கிட்ட போயிடலாம். அதுக்கு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வியாசராயர் அது மாதிரி 108 ஸ்தலத்தில் கட்டுறாரு அவர் மன்னிப்பு கேட்டு. அப்புறமா தான் தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராவிலையும் சரி ஆஞ்சநேயர் சன்னதிகள் நிறையா வர ஆரம்பிச்சது. இந்த ஆஞ்சநேயர் சொல்லுவோம் பராக்கிரம அசாத்தியர் அவர். இப்போ எங்கள் ஆற்றுல நடந்து ஏன் பேசுகிறேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப ஆஞ்சநேயர் மேலே அவெல்லாம் எங்கள் அம்மா வழி சைடெலாம் வந்து விஷ்ணு உபாசனை, அம்மா வந்து ரொம்ப ஆஞ்சநேயர் இது பண்ணுவோம். திருத்தணியில் நந்தியாரும் ஓடுறது, அங்கே வீரராக பெருமாள்னு ஒரு கோவில் பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், கையில் ரேகையாக இருக்கும் சுவாமிக்கு. சீதேவி பூஜை உட்காந்துருப்பா, பக்கத்தில் ஆறுமுக சுவாமி இருக்குது, அதுதான் ஒரிஜினல் திருத்தணி. தணிகை மலைன்றது அதுதான். வெள்ளி தேவையானையெல்லாம் கருங்கல் பிரபையோடையே இருக்கும். அதுக்கு அந்த வீரராவுக்கு எழுத்தா மாதிரி ஆஞ்சநேயர் கைகூப்பிய நிலையில் இருப்பார். எங்கள் அம்மா போய் தினம் வெண்ணெய் கடைஞ்சி இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பால் அளவுக்கு பண்ணி கொண்டு சாத்திட்டு வருவோம் ஆஞ்சநேயருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, எப்படி அவளுக்கு பக்தி ஆஞ்சநேயர் பக்தி வந்துன்னா, இந்த படத்தின் விலை 5 ரூபா. இது வாங்கி நான் எங்கள் அப்பாவும் போய் வாங்கியிருந்தோம். எங்கள் அப்பா வந்து ஆஞ்சநேயபுரம்ன்ற ஸ்டேஷனில் ஸ்டேட் மாஸ்டர் இருந்தார். ஏன் வாங்கினோன்னா, அப்போ கச்சேரி தெரு இருக்குது திருத்தணியில், ஸ்டேஷன் வரும்போது தாசில்தார் ஆஃபீஸ் பக்கத்தில். அந்த கச்சேரி தெருவில் இருக்கும்போது 2 கொலுசு வச்சு
ட்ரங்க் பொட்டி. அந்த காலத்தில் பீரோலாம் கிடையாது, ட்ரங்க் பொட்டி தான் இருக்கும். 2-3 ட்ரங்க் பொட்டி இருக்கும் அந்த காலத்தில். 2 தோடு இருந்தால் ஒரு தோடு காணாமல் போயிடும், 2 கொலுசு இருந்தால் காணாமல் போயிடும். எங்கள் அத்தையும் பேர் வருவா, அக்கா அத்தையும் பேர் வந்து தங்கியிருந்தா. அவர் ரிலீவிங்கில் போவார், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் அவர். அவர் சம்பளக்கு அவர் கொண்டு வந்தால் இந்த 100 ரூபா நோட்டெல்லாம் இருக்கு வரிசையாக, நடுவில் ஒரு 100 ரூபா நோட்டு இருக்காது. அதனால் ஆற்றுல பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துட்டு யார் எடுத்தான்னு பாருலாம். திருப்பி எண்ணி பார்க்கும்போது ஒரு 100 ரூபா நோட்டு கம்மி. அந்த மாதிரி இருக்கும்போது சம்படி சஜஸ்டட் இல்லை இது யட்சினியோட வேலை இருக்கும்னு. அப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் கேம். அவர் வந்து இந்த குயவர் கம்யூனிட்டி நல்ல வசதியான மெட்ராஸில் இருந்தார், ஐநாவரத்தில். எங்கே அவர் வந்து அம்மாவை ஒத்துண்டார், இந்த வீட்டில் யட்சினி இருக்குது. அது சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா திட்டினார், ஏன்மா சொல்லவே இல்லை, நாங்களாம் குழந்தைகள் நிறையா இருக்குது எங்கள் ஆற்றுல, இந்த மாதிரி கொண்டு இந்த வீட்டில் வச்சுட்டு எங்களேண்டு. இல்லை சாமின்னு சொன்னார். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து ஆஞ்சநேயபுரம்ன்ற ஊருக்கு ஸ்டேஷன் மாஸ்டராக வந்தார். அப்போ அந்த ஊரில் ஒரு வயசான பெரியவர், 80 வயசு அந்த காலத்தில். இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்போது அவருக்கு 80 வயசு இந்த பெரியவருக்கு. அவர் எங்கள் அப்பாவுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் உபதேசம் பண்ணி இந்த இந்த ஒரு ஆஞ்சநேயர் படத்தை வச்சு அதுக்கு பூ சாத்துங்கோன்னார். இது இந்த படம் வந்த உடனே எங்கள் காலத்தில் டக்குன்னு நின்று போச்சு. கொல்லை பக்கத்தில் கடந்தது இதெல்லாம். காம்பவுண்ட் உள்ளே தான் வீடு, கொல்லை பக்கத்தில் மண்ணில் ஒரு மோதிரம் கிடச்சிது, ஒரு கொலுசு கிடச்சிது. ஆற்று ட்ரங்க் பெட்டியில் வச்சு பூட்டி இருந்தது, காணாம. ஸோ அந்த ஆஞ்சநேயர் அசாத்தியம். இது வியாசராயனால் திருப்பதியில் நடந்த நிகழ்ச்சினால் அவர் வந்து தென்னாடு முழுக்க அவர் தான் ப்ராபகண்டா பண்ணார். அவர் வந்து மாத்யூர் பெரியவர், பெரிய மகான் வியாசராயர். ஸோ ராகவேந்தர் ஆட்டம் அவங்களாம் முன்னாடி இருந்த இதை பண்ணிருக்கோம். இது அடுத்ததாக உமாசங்கரோட பேஷண்ட் தான் இன்னைக்கு கூட. அவரோட புத்தகத்தில் ஒன்று எழுந்தார். வித்யார்த்தி நாராயணன் அவரோட ஃப்ரெண்டு. அவர் வந்து சங்கரமடத்துக்கு போயிருக்கும்போது, இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. அவரோட பையனுக்கு ஜாப் எதுவும் இல்லை, அது மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தார் போலருக்கு. அவர் பரமாச்சாரியார் வந்து கேட்குறார், வரும்போது நீ 3 ஸ்ரீபுரத்துக்கு போயிட்டு வா அப்படின்ட்டார். சரி, அவர் வந்து சரி, அதாவது பையன் கஷ்டப்படுறான், தரித்திரமாக இருக்குதுன்னு சொல்லும்போது 3 ஸ்ரீபுரத்துக்கு போய் தலையாட்டு வந்துட்டார் அவர். எது 3 ஸ்ரீபுரம்னு தெரியல. திருப்பி யோசனை பண்ணி மடத்தில் கேட்கும்போது பழைய ஸ்ரீவரம் இருக்குது, லட்சுமி நரசிம்ம சன்னதி. இந்த செங்கல்பட்டு போகிற ரோட்டில் சிங்கப்பெருமாள் கோவிலே உள்ளே போனால் பழைய ஸ்ரீவரம் இருக்குது. அந்த காலத்து பழைய சினிமாவில் இப்போ சிவாஜி பாடுற பாடலாம் அங்கே தான் எடுத்திருப்பான். ஒரு அப்படியே அழகான ரோடு. அந்த காலம் நான் சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ரோடு கூட பாலாறு, செய்யாறு, வேகவதி, இந்த 3 வாரம் அங்கே கூடுற இடம். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெரிய குன்று, கார் பஸ்ஸெல்லாம் மேலே போயிடலாம் பழைய ஸ்ரீவரத்துக்கு. அங்கே லட்சுமி நரசிம்ம சன்னதி. அந்த மலையில தான் எடுத்து வரதராஜர், காஞ்சிபுரத்தை வரதராஜர் பார்க்குறோமே, அது பழைய வரதராஜர். ஒரிஜினல் வரதராஜர் வந்து அத்தி வரதர் தான் மூலஸ்தானத்தில் இருந்தது. முஸ்லீம் படையப்பில் உடைச்சிட்டாத, டேமேஜ் ஆகிடுது. அப்புறமா தான் இவன் வந்து 40 வருஷத்துக்குள்ள சொல்லிட்டு தண்ணியில் போட்டாத. இட்ஸ் பின் டேமேஜ் விக்கிரகம் அது. தட் வாஸ் இன் ஒரிஜினல் சன்னதி. அதான் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியினால் சொல்ல திறமும் அழகான காஞ்சியில் புகழாக வாய்ந்துடும் அன்னை காமாட்சி மையன்னு வரும் அது. ஸோ இப்போ பாரிவேட்டைன்னு என்ன பண்ணுறா, கடந்த 200-300 ஆண்டுகளாக அந்த பழைய ஸ்ரீவர மலையிலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்ததுனால அங்கே ஒரு மண்டபம் கட்டி பாரிவேட்டைன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அப்புறமா அங்கே பெருமாள் போவார். காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்து காத்தால் வந்து இருந்து அந்த இங்கே பழைய ஸ்ரீவரம் எழுத்தா மாதிரி திருமுக்கூடல் பார்க்கலாம். அங்கேயும் பெருமாள் கோவில். அங்கே வந்து நிறைய 9-11 பெருமாள்கள் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ரொம்ப அழகான இடம் இந்த பழைய ஸ்ரீவரம். இந்த பழைய ஸ்ரீவரம் மலை தான் சொல்லியிருக்கு. அது ஒரு ஸ்ரீபுரம், பழைய ஸ்ரீபுரம். அது ஸ்ரீபுரம்னா லக்ஷ்மி வாசம் பண்ணுற இடம் அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம லலிதாவுக்கு சொல்லும்போது ஸ்ரீபுரம் சொல்கிறான், லக்ஷ்மி வாசஸ்தலமும் ஸ்ரீபுரம் சொல்லப்படுறது. இந்த பழைய ஸ்ரீவரம் ஒன்று. அடுத்ததாக வாலாஜாபாத் இருக்கு. அதை தாண்டி போனால் வாலாஜாபாத் வந்துடும் கொஞ்சம் தூரம் பிஃபோர் காஞ்சிபுரம். இந்த வாலாஜாபாத் இஸ் கால்ட் அஸ் தண்டு ஸ்ரீவரம்னு வேறு. அங்கே தண்டு மாரியம்மன் கோவில் இருக்குது. அதுதான் தண்டு மாரியம்மன் கோவில் இருக்குது. அதுதான் வந்து தண்டு ஸ்ரீவரம். பாலாஜாபாத் இப்போ சொல்கிறது பாலாஜாபாத்ன்றது தண்டு ஸ்ரீவரம். அடுத்து வந்து ஒரிஜினல் ஸ்ரீபுரம், இது காஞ்சி காமாட்சி. அதுவே தெரியாது நிறைய பேருக்கு. ஸ்ரீபுரம்ன்றது ஒரிஜினல் அதுன்னா காஞ்சிபுரம் தான். ஸோ காமாட்சி அம்மன் தான் ஸ்ரீபுரம். ஸோ இது ஒரு ஸ்ரீபுரம். இந்த பழைய ஸ்ரீவரம், தண்டு ஸ்ரீவரம், இது 3த்துக்கு அழகாக ஒரு நாளே போய்ட்டு இருந்தனால
இதெல்லாம் பெரிய ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளேயே வந்துடும் எல்லாமே. ஸோ காத்தால கிளம்பினா யார் வாழ்க்கையில் கஷ்டப்படுறால பணம் இல்லாமல்னா இது பரமாச்சாரியாருடைய வாக்கு இது. இந்த 3 இடத்துக்கு போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட தரித்திர நிலை முறைஞ்சு நல்லபடியாக வந்துடுவான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்க காத்தால் உத்தரவு வந்து சாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் இட்ன்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஐம் ஷேரிங் வித் யூ. இது எப்படி போனோன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். சிங்கப்பெருமா கோவில் கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுலேயே தனியார் ரோடு போகிறது. அந்த ரோட்டில் போனால் பழைய ஸ்ரீபுரம் வரும், வாலாஜாபாத் வரும், காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம். நடுவில் நிறைய கோவில்லாம் வருது, அதையும் பார்த்துக்கலாம். பட் இது 3த்தையும் கவர் பண்ணணும். ஒரு நாளில் பண்ணால் நல்லது. இந்த 3 இடத்தையும் யார் விசிட் பண்ணுறாளோ அவளுக்கு எப்பேற்பட்ட தரித்திர நிலைமையாக இருந்தால் கூட மாற்றி சொல்லிட்டு நம்ம நடமாடும் தெய்வமாக விளங்கிய காஞ்சி பரிவர் அவருடைய வாக்கு இது. அது சத்திய வாக்காக தான் இருக்கும்னு சொல்லி நான் இந்த 62வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.